ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மூலியமாக 26,000 கோடிக்கு மேலே ரெவன்யூ வருது ஒரு வருஷத்துக்கு. ஆனால் ஒரு கொஸ்டின் என்ன, நம்ம ஓன் வீடு வாங்கும்போது கவர்மெண்ட்டுக்கு லேக்ஸ் கணக்காக ஏன் இந்த காசு கட்டணும்னு நம்ம எப்பயுமே ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு இமேஜின் பண்ணுங்கள், ஒரு கற்பனை பண்ணுங்கள். அதாவது 1 கோடிக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, செல்லரும் ரெடி, பையரும் ரெடி, டீல் முடிஞ்சு போச்சு. ஆனால் கவர்மெண்ட் திடீர்னு வந்து என்ன சொல்கிறது, வெயிட் பண்ணுங்க பாஸ், ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் காசு வேணும் இல்லையா அப்படின்னு. ஆனால் அந்த கொஞ்சம் எவ்வளோ தெரியுமாங்க, தமிழ்நாடுல ஸ்டாம்ப் டியூட்டி 7%, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 4%. இப்போ 2 சேர்த்து எவ்வளோ, 11%. அதாவது நீங்கள் ஒரு 1 கோடிக்கு நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 11 லட்சம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே பே பண்ணணும். ஸோ வீடு உங்களோடது, லோனு நீங்கள் தான் இப்போ எடுத்திருக்கீங்க, மெயின்டெனன்ஸ் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் எதுக்கு சார் இந்த கவர்மெண்ட்டுக்கு 11 லட்சம் கொடுக்கணும் காசு, அதெல்லாம் கேட்குறீங்க. இது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் இருக்கிற கம்ப்ளைண்ட்டுங்க. ஏன்னா வந்து இவ்வளோ நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ காசு கட்டுறோம், இதில் கவர்மெண்ட்டுக்கு வேறு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ பட் ஆனால் இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவர்னன்ஸ் மூலியமாக பார்ப்போம். ஸோ அஃபிஷியலாக சொன்னால் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்போட லீகலாக இருக்கிற ஒரு ரெக்கார்ட். நாளைக்கு யாராவது வந்து இந்த பிரகாஷ் ராஜ், இந்த என்ன சொல்லுதா, இந்த சிங்க படத்தில் மாதிரி இந்த வீடு உங்களோடது இல்லை சார் என்னோடதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஸோ கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸை நம்ம லீகலாக காட்டணும் இல்லையா? அதுக்காக தான் கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி உங்களோடதுன்னு இருக்கும். அதனால தான் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸை ரெஜிஸ்டர் பண்ண கவர்மெண்ட்டு இன்சிஸ்ட் பண்ணுது. ஆனால் அது மட்டும் இல்லைங்க, இங்கே தான் வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வர ஒவ்வொரு 100 ரூபா ரெவன்யூவில் ரஃப்லி 8 ரூபா இந்த சோர்ஸ்லேருந்து வருது. ஸோ இந்த ரெவன்யூ வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரோடு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, வெல்ஃபேர் ஸ்கீமு இதெல்லாம் ஃபண்டு பண்ண இந்த காசு ஹெல்ப் பண்ணுறது. ஆனால் இங்கே தாங்க பெரிய டிபேட்டு என்னென்னா, 1 கோடி வீடு வாங்குறவன் 11 லட்சத்துக்கு கொடுக்கணுமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறது. இல்லை இந்த சார்ஜ் கம்மி பண்ண வேண்டுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடுல எந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவன்யூ கொடுக்குது. சென்னை எக்ஸ்பெக்டட் ஆன்சர் தான், ஆனால் ஆக்சுவல் நம்பரை பார்த்தா நீங்கள் கொஞ்சம் ஷாக் ஆகிடுவீங்க. வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நம்மளை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து நாளைக்கு கவர்மெண்ட்டை வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு அந்த அருகதை இருக்கணும், என்ன நடக்கிறதுன்னு. செகண்டு, அவங்க கவர்னன்ஸ் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா, நம்மளை சுற்றி கரெக்டான லீடர்ஸ் இருக்காங்களா இல்லையா, எங்கே கரப்ஷன் நடக்குதுன்னு தட்டி கேட்கறதுக்கு நமக்கு வந்து துப்பு இருக்கும். ஓகே, சும்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.